முக்கிய செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தமிழகம் முக்கிய பங்கு. தூத்துக்குடி துறைமுக விழாவில் பிரதமர் மோடி பாராட்டு. பயிற்சி மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்றார் மம்தா பானர்ஜி. கொல்கத்தா காவல்துறை ஆணையர் அதிரடி மாற்றம். டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று எம்எல்ஏக்கள் கூட்டம். கெஜ்ரிவாலின் மனைவி உள்ளிட்ட 7 பேர் போட்டியில் இருப்பதால் எதிர்பார்ப்பு. ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசிய நாடுகளில் வேகமாக பரவும் புதிய வகை கரோனா. கடுமையான காய்ச்சல், தொடர் இருமல் இருந்தால் மருத்துவர்களை அணுக அறிவுறுத்தல். சென்னை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட 12 நகரங்களில் சதமடித்த வெயில். செப்டம்பர் மாதத்திலும் அனல் காற்று வீசுவதால் மக்கள் அவதி. வணக்கம். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதற்கான இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை காணொலி காட்சி மூலமாக நேற்று திறந்து வைத்து உரையாற்றிய அவர், இந்த முனையம் கடல் உள்கட்டமைப்பின் புதிய நட்சத்திரம் என்று குறிப்பிட்டார். 14 மீட்டருக்கு அதிகமான ஆழம் கொண்ட கச்சா எண்ணெய் தளம் மற்றும் 300 மீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட இந்த முனையம் வ.உ.சி. துறைமுகத்தின் திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு மோடி தெரிவித்தார். இந்த புதிய முனையமானது துறைமுக தளவாட செலவுகளை குறைப்பதுடன் இந்தியாவுக்கு அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தும் என்றும், வளர்ந்த நாடாக மாறுவதை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் குறிப்பிடத்தக்க மைல்கல் இது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் தமிழக கடலோரப் பகுதிகள் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்த திரு மோடி, உலகின் 3வது பொருளாதாரமாக மாற்றும் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்தார். भारत आज ग्लोबल सप्लाई चेन का भी बहुत बड़ा स्टेक होल्डर बन रहा है. भारत का ये बढ़ता सामर्थ्य, ये हमारी इकोनॉमिक ग्रोथ का आधार है. यही सामर्थ्य भारत को तेजी से दुनिया की तीसरे सबसे बड़ी इकोनॉमी बनाएगा. मुझे खुशी है कि तमिलनाडु भारत के इस सामर्थ्य को और बढ़ा रहा है. 3 பெரிய துறைமுகங்கள் மற்றும் 17 சிறு துறைமுகங்களுடன் தமிழகம் கடல்சார் வர்த்தகத்தின் முக்கிய மையமாக மாறியுள்ளதாக பிரதமர் கூறினார். துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்க வெளி துறைமுக சரக்கு பெட்டக முனையத்தை உருவாக்க இந்தியா 7000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்வதாகவும், நிலையான மற்றும் முன்னோக்கு சிந்தனை வளர்ச்சிக்கான பாதையை இந்தியா உலகுக்கு காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று கொல்கத்தா காவல்துறை ஆணையர், இணை ஆணையர், மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் மருத்துவ கல்வி இயக்குனர் ஆகியோரை முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பதவியிலிருந்து மாற்றியுள்ளார். ஆர்ஜிகர் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ், காவல்துறை அதிகாரி அபிஜித் மொண்டல் ஆகியோரை சிபிஐ கைது செய்தது. இச்சம்பவத்திற்கு நீதி கேட்டு மாநில சுகாதாரத்துறை தலைமையகம் முன்பு கடந்த 9 நாட்களாக பயிற்சி மருத்துவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் 37வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி விடுத்த 5வது மற்றும் கடைசி அழைப்பை ஏற்று பயிற்சி மருத்துவர்கள் 35 பேர் முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்றனர். நேற்று மாலை 6:50 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை இரவு 9 மணி வரை நீடித்தது. அதன் பின்பு பேச்சுவார்த்தையின் மினிட்ஸ் அறிக்கையை இறுதி செய்ய 2 மணி நேரத்திற்கு மேல் ஆனது. இதனிடையே சுகாதாரத்துறை உயரதிகாரிகளை மாற்ற செல்வி மம்தா பானர்ஜி ஒப்புக்கொண்ட நிலையில் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் வினீத் கோயலை மாற்றுவதற்கு நீண்ட இழுபறிக்கு பின்பு அவர் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொல்கத்தா நகரின் புதிய காவல் ஆணையர் குறித்த அறிவிப்பு இன்று மாலை 4 மணிக்குள் வெளியிடப்படும் என்றும் செல்வி மம்தா தெரிவித்தார். பயிற்சி மருத்துவர்களின் கோரிக்கைகளில் 99% தான் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். Out of this 4th demand, what is with us? We accepted 3 demands and we requested them to join the work so that commoners should not suffer. There should not be more and more death from the commoners. அரசு மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக மினிட்ஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் குறைகளை கையாள தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் அளித்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்ட பின்பு தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வது குறித்து கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும், அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இந்நிலையில் பெண் மருத்துவர் படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக ஆம் ஆத்மி கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. மதுபான கொள்கை முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதே வழக்கில் சிபிஐயும் அவரை கைது செய்தது. இந்த இரு வழக்கிலும் அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. எனினும் தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது, முதலமைச்சராக எந்த கோப்பிலும் கையெழுத்திடக்கூடாது என்று நீதிபதிகள் நிபந்தனை விதித்தனர். இதனால் 6 மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்த போதும் முதலமைச்சராக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய திரு கெஜ்ரிவால் 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து அக்கட்சியின் அரசியல் விவகார குழு உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் தனித்தனியாக நேற்று மாலை திரு கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான திரு சௌரவ் பரத்வாஜ், இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என்று கூறினார். पीएसी मेंबर्स और मंत्रीगण जो मौजूद थे, हर एक से मुख्यमंत्री जी ने 1-to-1 चर्चा की है। क्योंकि 1-to-1 मीटिंग हुई है, इसलिए किसी को भी दूसरे के आकलन का कोई अंदाजा नहीं है। हर एक को सिर्फ अपना ही आकलन मालूम है, इसलिए नामों के ऊपर कोई भी बात जो है वो मात्र स्पेकुलेशन होगी. புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டவுடன் மாலை 4:30 மணிக்கு ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை திரு கெஜ்ரிவால் அளிப்பார் என்று ஆம் ஆத்மி கட்சியின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் புதிய முதலமைச்சர் போட்டியில் நிதி, சட்டம், சுகாதாரம், கல்வி என முக்கிய 13 துறைகளை தன்வசம் வைத்துள்ள திருமதி அதிஷி மல்லேனாவின் பெயர் முதலிடத்தில் உள்ளது. திரு கெஜ்ரிவாலின் மனைவி திருமதி சுனிதா, அமைச்சர் திரு கோபால் ராய், திரு சௌரப் பரத்வாஜ், திரு கைலாஷ் கெலாட், திரு இம்ரான் உசைன் ஆகியோருடன் பட்டியல் இனத்தை சேர்ந்த திரு ராக்கி பிர்லாவும் முதலமைச்சருக்கான போட்டியில் உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் XEC என்ற புதிய வகை கொரோனா வேகமாக பரவி வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு சீனாவின் ஹூகான் மாகாணத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் முடக்கத்தை ஏற்படுத்தியது. கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 70 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொடுந்தொற்றுக்கு பலியாகினர். இதைத் தொடர்ந்து 2020, 2021, 2022 ஆண்டுகளில் ஆல்பா, பீட்டா, டெல்டா, ஒமிக்ரான், SARS-CoV-2 என பல பிறழ்வுகளில் கொரோனா வைரஸ் மனிதகுலத்தை தொடர்ந்து மிரட்டி வருகிறது. இந்நிலையில் ஜெர்மனியில் XEC-KS 1.1 மற்றும் KP.3 வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. அதிக அளவில் பரவும் தன்மை கொண்ட ஒமிக்ரான் வகையைச் சேர்ந்த இந்த வைரஸ் ஜெர்மனியிலிருந்து போலந்து, நார்வே, லக்சம்பர்க், உக்ரைன், போர்ச்சுகல், அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட 15 நாடுகளில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான காய்ச்சல், தொடர்ச்சியான இருமல், மூச்சு விடுவதில் சிரமம், உடல் வலி, உடல் சோர்வு, வாசனை, சுவை உணர்வு இல்லாமை உள்ளிட்டவை இந்த வைரஸ் தாக்குதலின் அறிகுறிகள் என்று தெரிவித்துள்ள மருத்துவ நிபுணர்கள், இந்த அறிகுறிகள் இருந்தால் அலட்சியப்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டால் சில நாட்களில் குணமடைய வாய்ப்புள்ளதாகவும், சிலருக்கு குறைந்த பாதிப்புகளும், வேறு சிலர் பல நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். தடுப்பூசிகள் தொற்றிலிருந்து முழுமையாக பாதுகாப்பு தராது என்பதால் பூஸ்டர்கள் போட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், இது இறப்பை தவிர்க்க பயன்படும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவானதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். பூமி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றத்தால் மே மாதத்தில் பதிவாகும் வெப்ப அலைக்கு நிகராக தற்போது செப்டம்பரிலும் அனல் காற்று வீச தொடங்கியுள்ளது. தலைநகர் சென்னையில் கடந்த சில நாட்களாக கோடைக்காலம் போன்று வெப்பம் தகிப்பதால் பொதுமக்கள் வீடுகளில் ஏசியை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவித்தனர். மதுரை நகரில் 104 டிகிரி, நாகை, ஈரோடு, தஞ்சையில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தகித்தது. சென்னை மீனம்பாக்கம் மற்றும் கரூர் பரமத்தியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, அதிராமப்பட்டினம், கடலூர், திருச்சியில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்போ எப்பயுமே சித்திரை மாதம் தான் வெயில் அடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை காலம் தான். இது பூராமே விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு, தீபாவளி இதெல்லாம் பூராமே மழை காலம், கோடை காலம், மழை காலம் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயில் இருக்குது, தாங்க முடியல. அதுவும் விஷயம் எங்கள் வீட்டிலலாம் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குது, வெயில் அனலாக கொதிக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வெயில் உண்மையிலே. இதனிடையே தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய தூதரகங்களில் தமிழ் ஆசிரியர் பணிக்காக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள விளம்பரத்தில்
ஹிந்தி, சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என கூறப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் பண்பாட்டு மையங்களில் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் தமிழாசிரியர் பணிக்கான விளம்பரம் வெளியுறவுத்துறையின் கீழ் செயல்படும் ICCR எனப்படும் கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சிலின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் இப்பணிக்கு அடிப்படை தகுதியாக தமிழ் இலக்கியத்தில் முதுநிலை பட்டத்துடன் B.Ed மற்றும் விரும்பத்தக்க தகுதியாக ஹிந்தி, சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழில் பட்டம் பெற்று அரசு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு பணிக்கு சம்பந்தமில்லாத தகுதிகளை நீக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் ஆசிரியர் பணிக்கு படித்திருப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சர்ச்சைக்குரிய இந்த விளம்பர அறிவிப்பை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவையின் பிரபல உணவக உரிமையாளர் அவமரியாதையாக நடத்தப்பட்ட விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் அண்மையில் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அந்த நகரின் பிரபல அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் திரு சீனிவாசன் GST வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை பன், கிரீம் பன் உதாரணம் மூலம் விளக்கிய வீடியோ இணையதளத்தில் வைரலானது. மறுநாளே திரு சீனிவாசன் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கோரும் வீடியோ பாஜகவால் பகிரப்பட்டது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே மற்றும் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்தன. இதையடுத்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மன்னிப்பு கோரிய நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் கோவை சிவானந்தா காலனியில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பன் மாலைகளை அணிந்து நூதன முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கோவை மக்களிடமும் தொழில் அமைப்பினரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். விதிமுறைகளை மீறி செயல்படும் சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரியும் கட்டண உயர்வை வாபஸ் பெற கோரியும் மனிதநேய மக்கள் கட்சியினர் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் 67 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரியில் புதிதாக 3 சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. பரனூர் சுங்கச்சாவடி உட்பட பல சுங்கச்சாவடிகள் காலாவதியான பின்பும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுங்கச்சாவடிகளின் கட்டண கொள்ளையை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியை அக்கட்சியின் மாநில தலைவர் திரு ஜவாஹிருல்லா தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டனர். அப்போது போலீசாருக்கும் அக்கட்சி தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அங்கிருந்த பூத் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபோல் திருச்சி, துவாக்குடி பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்போது சிலர் சுங்கச்சாவடிக்குள் நுழைந்து கண்ணாடிகள், கேமராக்கள், தடுப்புகளை அடித்து உடைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட சூழலில் போலீசார் உடனடியாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சுங்கச்சாவடி அருகே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டனர். நகராட்சி பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால் சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்ற விதியை மீறி செயல்பட்டு வரும் மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் தினந்தோறும் 50 கோடி ரூபாயும் ஆண்டுக்கு 18,000 கோடி ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. உதகை அருகே மலைப்பாதையில் காட்டு யானை கூட்டம் அரசு பேருந்தை வழிமறித்து நின்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். கெத்தை மலைப்பகுதியில் முகாமிட்ட காட்டு யானை கூட்டம் கோவையிலிருந்து மஞ்சூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து நின்றது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துக்கு வழிவிடாமல் நின்ற யானைகளால் பேருந்து ஓட்டுநரும் பயணிகளும் செய்வதறியாமல் தவித்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பேருந்து ஓட்டுநர் விடாமல் ஹார்ன் ஒலி எழுப்ப மற்றவர்கள் பேருந்தை தட்டியும் கூச்சலிட்டும் யானைகளை விரட்ட முயற்சித்தனர்.
இதனால் யானைகள் அதற்கும் மசியாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பேருந்தின் முன்னே சென்று பின்னர் விலகிச் சென்றன. இதையடுத்து பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கெத்தை மலைப்பகுதியில் பேருந்துகளை யானைகள் மறிப்பது அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் தென்கொரியாவை 4-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் உள்ள புலூன்புயர் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா ஆகிய 6 அணிகள் பங்கேற்றுள்ளன. இந்த தொடரில் இந்திய அணி லீக் சுற்றில் முதல் 4 ஆட்டங்களில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தது. முதல் அரையிறுதிப் போட்டி பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்றது. இதில் 2-0 என்ற கணக்கில் சீனா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்கொரிய அணியை இந்தியா எதிர்கொண்டது. இதில் இந்தியாவின் உத்தம் சிங் 13வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்து அசத்தினார். அடுத்து ஹர்மன்பிரீத் சிங் 19 மற்றும் 45வது நிமிடத்தில் 2 கோல் அடித்து வெற்றி வாய்ப்பை அதிகரித்தார். 32வது நிமிடத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை ஜர்மன்பிரீத் கோலாக மாற்றியது இந்தியாவுக்கு பலமாக அமைந்தது. இந்தியாவை சமாளிக்க முடியாமல் திணறிய தென்கொரிய அணியில் 32வது நிமிடத்தில் யாங் யூஜுன் 1 கோல் மட்டுமே அடிக்க அதன்பின் அந்த அணியால் கோல் அடிக்க முடியவில்லை. இதையடுத்து 4-1 என்ற கணக்கில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியா இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதற்கான இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பயிற்சி மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று கொல்கத்தா காவல்துறை ஆணையரை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவியில் இருந்து மாற்றியுள்ளார். டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக ஆம் ஆத்மி கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.